You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வாழ்க்கை அப்டேட் தான் பார்க்க போகிறோம். காலையில் 6 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்தாச்சு. அலாரம் வச்சுட்டு எழுந்ததுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் படிக்கிற ஒர்க்லாம் இருந்தது. சரி, ஓகே, கொஞ்சம் கிளியர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு லேப்டாப் ஆன் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பக்கம் என்னென்னா வந்து டவுட்டுக்கு மேலே டவுட்டாக வருது. அதை யார்கிட்ட எனக்கு கிளியர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன டவுட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த ஆப்டிடியூடு அது மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். தென் வந்து கொஞ்சம் நேரம் வந்து லேப்லேயுமே வந்து கொஷின்ஸ்லாம் கேதர் பண்ணிகிட்ருந்தேன். உங்கள் யாருக்காச்சும் வந்து ஆப்டிடியூட்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து என்னோடய டவுட்லாம் வந்து நானும் கமெண்ட்டில் சொல்கிறேன், கிளியர் பண்ணலாம். தென் வந்து அதை முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் காஃபி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் உக்காந்து வெயில் இல்லாமல் ஒரு மாதிரி மார்னிங் டைமில் இருக்கும்ல, அப்போ காஃபி குடிக்கும்போது வானத்தை பார்த்துட்டே குடிக்கும்போது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். மரத்தில் வந்து ஒரு பறவைங்கள்லாம் உட்காண்ட்ருந்தது. அது எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வந்து காஃபி எல்லாம் குடித்து முடிச்சுட்டு சரி, ஓகே, நம்ம ரெடி ஆகிடுவோம் அப்படின்னு குளிச்சுலாம் முடிச்சு ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லி தோசை சுட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். தோசை சுட்டுட்டு ஒரு பக்கம் வந்து குழம்பும் வந்து நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன டிஷ் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நிறைய விஷயத்த கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்கிறேன், பட் யாரும் சொல்ல மாட்டேறீங்க. என்ன ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் உங்களெல்லாம். தென் வந்து தோசை எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் என்ன, சோறு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோசையும் நல்லா தான் இருந்துச்சு. நான் வச்ச சட்னியுமே நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு தோசை சுட தெரியுமா அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச பாருங்கள் தோசை சுடுறதுக்கெலாம். தென் வந்து ஒரு வழியாக வந்து பஸ் ஸ்டாப்பில் போய் உட்காந்துட்டேன். நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். பஸ்ஸும் வரல, ஒன்றும் வரல, வெறுப்பாயிடுச்சு. ஒரு வழியாக வந்து ஒரு பஸ்ஸு வந்துடுச்சு. சரி, ஓகே, ஜாலி, நமக்கு பஸ்ஸில் சீட்டும் கிடச்சிருச்சு. ஸோ வந்து நம்ம ஏறி உட்காந்துக்கிட்டு பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளது முடிஞ்சிடுச்சு. தென் வந்து என் ஃப்ரெண்டு வந்திருந்தா ஒரு வழியாக. அவள் கூட வந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, என்ன சொல்கிறது, ஒரே ஒரு கீ செயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த கீ செயினுக்காக நாங்கள் நடியும் நடந்துக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து கல்யாண் ஜுவல்லரியில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். நாங்க வந்து இது வந்து புருஷவாக்கத்தில் வந்து நியூவாக கட்டியிருந்தாங்க ஃபஸ்ட்டு இந்த சைடு. சரி, ஓகே, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். நாங்கள் போனோடனே வந்து வாங்க மேம், நீங்கள் என்ன டைப் வாங்க போகிறீங்க. ஆக்சுவலி இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்கிங் அது மாதிரி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாகவே வந்து கோல்டுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாகவே வந்து சில்வருன்ற மாதிரி வச்சுருக்காங்க. நாங்கள் உள்ளே போனோடனே அவரே வந்து எங்களுக்கு வந்து கிளிக் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. உடனே வந்து நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டோம். கிளம்பி போனதுக்கப்புறம் உள்ளேருந்து வந்து நம்மளுக்கு லிஃப்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஸ்னாப்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அவள் வந்து நான் எடுக்கிறேன் பாரு, நீ என்ன எடுக்கிற அப்படின்னு சொல்லி மாற்றி நாங்கள் வந்து நான் எடுக்கிறேன் பாரு, நீ என்ன எடுக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்னாப் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸ்னாப் எடுத்ததுக்கப்புறம் மேலே போனால் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததே வேஸ்ட்டாக போயிடுச்சு. நாங்கள் வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோன்னா, சில்வர் கீ செயினு அப்படின்னு சொல்லி கேட்டாலே எல்லாருமே காட்டுற ஒரே விஷயம் என்னென்னா, இந்த சாவி கொத்து இருக்கும்ல அது காட்டுறாங்க. அது பேருமே வந்து கீ செயின் போல் இங்கிலீஷில், அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து எல்லாருமே வந்து காட்டுற ஒரே விஷயம் என்னென்னா, இந்த சில்வர் கீ செயினு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சில்வர் சாவி கொத்து தான் எடுத்து காட்டாங்க. எனக்கு காண்டாயிடுச்சு. ஒரு வழியாக அந்த கடையில் இல்லை அப்படின்னு சொல்லி இறங்கி கிளம்பி வந்துட்டோம். சரி, ஓகே, அந்த கடையில் இல்லை, நெக்ஸ்ட்டு நம்ம வேறு கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேறு கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து புருஷவாக்கம் சைடு தான். ஸோ இருக்கவே இருக்குது சரவணா ஸ்டோர், நிறைய கடைகள் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம இது பண்ணிப்போம், அங்கேயும் போய் ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வண்டி வந்து நம்ம பார்க்கிங் பண்ணாமல் போக முடியாது. சரி, ஓகே, இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து இந்த இடத்துலயே பார்க்கிங் பண்ணிட்டோம். பார்க்கிங் பண்ணி நடந்து போனால் இந்த சரவணா ஸ்டோரில் வந்து இது வந்து நியூவாக இந்த சைடு கட்டி வச்சுருக்காங்க.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டோம். மேலே வந்து போய் நாங்க கேட்டோம், கீ செயின் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க வந்து அவைலபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரவணா ஸ்டோரே பார்க்கவே வந்து அந்த லைட் செட்டிங்ஸ்லலாம் வந்து நம்மளுக்கு ஜுவல்லரியும் சரி, ட்ரெஸ்ஸஸுமே சரி, ரொம்ப நல்ல கலர்ஃபுல்லாக அப்படியே நம்மளுக்கு இதுதான்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தோண ஆரம்பிச்சிடும். அவ்வளோ கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. பட் வந்து வெளிய வந்துட்டோன்னா, அந்த ட்ரெஸ்ஸ பார்த்தா, "என்னடா இந்த ட்ரெஸ்ஸா?" அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்குன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க வந்து மேலே ஏறி போயிட்டுருந்தோம். இது வந்து 3 ஃப்ளோரு அப்படின்ற மாதிரி சொல்ட்டாங்க. நான் வந்து ஏதோ பேசிக்கிட்டே அப்படியே ஏற ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு அப்பதான் தெரியுது, "ஏய் 3 ஃப்ளோர் வரைக்கும் எப்புட்றி ஏறுறது?" அப்படின்னு சொல்லி ஒரே காண்டாயிடுச்சு. கஷ்டப்பட்டு நானும் ஏறின்னு ஏறிட்டுருக்கேன். அப்படி என்னதுதான் வச்சிருக்கான்னு தெரியல ஒரு ஒரு ஃப்ளோர்லயும். இந்த அக்கா வேற கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. "ஐயோ! சாரிக்கா" அப்படின்னு சொல்லிட்டு, "லிஃப்ட்ல போயிருந்தேன். இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லடி" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வழியா வந்து நாங்க போயிட்டோம். ஒரு வழியா வந்து நம்ம என்ன வாங்க வந்தோமோ அந்த இடத்துல நம்ம ரீச் ஆயிட்டோம்டா அப்படின்ற ஒரு ஆனந்தம் இருந்துச்சு எனக்கு. நம்ம நார்மலா வந்து நடக்கிற ஸ்டெப்ஸ்ல வந்து இறங்கும்போது கட கட கடன்னு நம்ம இறங்கிடலாம், ஜாலியா இருக்கும். பட் வந்து ஏறும்போது அந்த ஜாலிலாம் இருக்காது. ரொம்ப ஏதோ நம்ம வந்து பாடி வெயிட்டையே தூக்கிட்டு அப்படியே ஏறுற மாதிரி இருக்கும். இந்த அக்காகிட்ட போய் நாங்க கேட்டோம். இந்த அக்கா வந்து "நெறைய மாடல்ஸ் இருக்கு. நீங்க பாருங்க" அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு கீ செயின் வாங்குறதுக்கு கடை கடையா போணுமா? அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே. நீங்க எங்களுக்கு எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி நாங்க உட்கார ஆரம்பிச்சுட்டோம். எனக்கு இந்த கொலுசு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப மெலிசா அழகா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த கொலுசையே தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த கொலுசு வந்து பார்த்தோனே, "ஐயோ! ரொம்ப அழகா இருக்கு" அப்படின்ட்டு. பட் வந்து அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப மெலிசா இருக்கு, அழகா இருக்கு. நம்ம போயிட்டு வந்து அவுத்து வச்சுற மாரி இருக்கும். நான் ஏற்கனவே கொஞ்சம் சோம்பேறி. ஸோ, இதில வந்து நான் போயிட்டு வந்து அவுத்து வைக்கிற மாரிலாம் பண்ண மாட்டேன். பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய கீ செயின்ஸ் இருக்கு. கீ செயின்ஸ் எல்லாமே வந்து சில்வர்லலாம் இருக்கு. ஸோ, வந்து அவங்க எல்லாமே எனக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுனாங்க. நான் சொன்னேன், "இந்த ரிங்குமே வந்து சில்வரா?" அப்படின்ற மாரிலாம் கேட்டிருந்தேன். ஆமா, எல்லாமே டோட்டலா சில்வர் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம சில்வரோட ரேட் வந்து ஒரு கிராம் வந்து ₹107ன்ற மாதிரி இருந்துச்சு. சில்வர்லாம் 70, 90ன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு 100 டச் ஆயிடுச்சு. கோல்ட் ரேட்டும், சில்வர் ரேட்டும் போற போக்க பார்த்தா எங்க ஓடுதுன்னு தெரியல. அழகா இருந்துச்சு. இந்த ட்ரெயின்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க கஸ்டமைஸ். நல்லா இருந்துச்சு. அ இது மாதிரி கிஃப்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு குடுக்குறது நல்லா தான் இருக்கும். என்னோட பெர்சனல் தாட் என்னன்னா வந்து, நம்ம வந்து கீ செயின் வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணோம்னா, அவங்க கூட இருக்க பாண்ட் வந்து பிரேக் ஆயிடும் அப்படின்னு சொல்லி எனக்கு பெர்சனலா தோணும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நான் ரியலைஸே பண்ணியிருக்கேன். நெறைய பேர் சொல்லுவாங்க, "இது மாதிரி கர்ச்சீஃப் வந்து குடுத்தா பாண்ட் வந்து பிரேக் ஆகும்" அப்படின்ற மாரிலாம் பேசியிருப்பாங்க. எனக்கு வந்து இந்த கர்ச்சீஃப்லாம் ஐடியா இல்ல. பட் வந்து இந்த இதுல இருக்கு, எனக்கு கன்ஃபார்மா இருக்கு. ஸோ வந்து நான் அதனால யாருக்குமே கீ செயினே வாங்கி குடுக்க மாட்டேன். கீ செயின் வேணுமா? எனக்கு வாங்கி நான் வச்சுப்பேன். நானுமே அங்க பார்த்தேன். ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏலாம் எதுவுமே வைக்கல. இல்லாம WZ இதெல்லாம் யாரு பேர்றா WZ எல்லாம் வச்சிருக்காங்க? அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபைனலா நாங்க ஒரு 2 கீ செயின் ஓகே அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட் வந்து எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த எலிஃபண்ட் ரொம்ப கியூட்டா அழகா இருந்துச்சு. ஆனா வந்து இந்த செயினோட லென்த் வந்து ரொம்ப லோவா குடுத்துருக்காங்க. நம்ம வந்து பைக்ல வந்து மாட்டிட்டு நீங்க மோஸ்ட்லி பார்த்துருக்கீங்களா? நம்ம பைக்ல கீ செயின் போட்டிருப்போம். அந்த கீழ கீழ இருக்க அந்த லேயர்ஸ்லாம் வந்து கழண்டு எங்கேயோ விழுந்துரும். பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் நம்ம கிட்ட இருக்கும். அது என்ன ஏதுன்னு தெரியல எனக்கு. அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும். நானும் நெறைய கீ செயின் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் இது மாதிரி. நீங்களும் அப்படி மிஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கடையுமே ஒரு சுத்து போட்டேன். "அப்படி என்னதான் வச்சிருக்கீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலா ஒரு 2 கீ செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் வந்து அது லென்த் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேற அதே சரவணா ஸ்டோர் ஆப்போசிட்ல வச்சிருந்தாங்க. சரி ஓகே, அங்க போய் நம்ம வந்து ஒரு விசிட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனோம். ஆனா உண்மையா சொல்லணும், நகை கடைக்கெல்லாம் போனோம்னா நமக்கு இருக்க வரவேற்பே தனியா இருக்கும். நம்ம வாங்குறது வந்து
லோ ப்ரைஸா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு கவலை இல்ல. அவங்க அவங்க வரவேற்கிறத பார்த்தாலே வந்து நம்மளுக்கு நகை கடைக்கு போணும்டா அப்படின்ற மாரி இருக்கும். சில பேர்லாம் நகை கடைக்கு போயிட்டு அவங்க வரவேற்கிறத பார்த்து ரிட்டனே ஓடி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். இங்க வந்து நெறைய ஃபர்னிச்சர்ஸ் தான் இருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சில்வரு. இந்த இந்த சேர் கீழ இருக்க இது எல்லாமே சில்வரு. எனக்கு தெரியல. ராஜா வம்சம் கூட இப்படி சில்வர் வச்சு ஸ்டூல்லாம் வச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் வந்து இங்க ஃபுல்லாவே சில்வர்ல இருந்துச்சு. தொட்டில் இருக்கு. அந்த தொட்டில்ல இருக்க எல்லாமே அப்படியே சில்வரு. பட் இது எல்லாத்தோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா, 7 lakhs, 16 lakhs, 17 lakhs அப்படின்னு சொல்லி லேக்ஸ் கணக்குல போகுது. இந்த சோஃபாலாம் கூட இதெல்லாம் யார் வீட்லயாவது வைப்பீங்களான்னு தெரியல. அப்படி யார் வீட்லயாவது இருந்ததுன்னா, அவங்க வீட்ட ஒரு வாட்டி விசிட் பண்ணணும் என் வாழ்க்கையில. அப்படி ஒரு தாட் எனக்கு இருக்கு. யாராவது யார் நான் பேசாம கடை வாசல்லே போய் உட்காந்து, யார் தான் இந்த சோஃபாவ வாங்குறீங்கன்னு பார்த்துட்டு, அவங்க வீட்ட போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அது யாருன்னு தெரியல. அவ்ளோ கிராண்டா அங்க கீழ ட்ரெஸ்ஸஸ்மே ஒண்ணு வச்சிருந்தாங்க. எல்லாமே வந்து சில்வர்ல வந்து லேயர்ஸ்லாம் வச்சு வைக்கிற ட்ரெஸ்ஸு. அதெல்லாம் வந்து கீழ வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்க இங்க போயிட்டு எங்க வழக்கம் போல "அண்ணா கீ செயின் குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவரு அமோகமா ஒரு வார்த்தை சொன்னாரு. என்னன்னா வந்து, அப்படியே ஆப்போசிட் பில்டிங் ஒரு சரவணா ஸ்டோர் ஜுவல்லரி இருக்கும். அங்க தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. "அண்ணா அங்க போயிட்டு தான் இங்க வரோம். அங்க கலெக்ஷன் எங்களுக்கு சரியா செட் ஆகல. இங்க காட்டுங்க" அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டிருந்தோம். உடனே "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணாரு, "சரி ஓகே. எங்ககிட்ட கொஞ்சூண்டு இருக்கு. நாங்க அத காட்டுறோம்." ஃபர்ஸ்ட்டு இல்லன்ட்டாரு. அப்புறம் யோசிச்சு, இருக்கு இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்ணா வெயிட் பண்ற கேப்ல எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆப்போசிட்லயே கடை இருக்கு. புதுசா இப்போ போட்டிருக்காங்க. நம்ம புருஷோத்தம் சரவணா ஸ்டோர் பக்கத்திலேயே வந்து நமக்கு கடை புதுசா போட்டிருக்காங்க. அது பழைய சரவணா ஸ்டோர் ஜுவல்லரி வந்து ஆப்போசிட்ல கொஞ்சம் உள்ளன்ற மாதிரி உள்ளலாம் இல்ல, அதுவுமே மெயின்ல தான் இருக்கு. அப்படி வச்சிருக்காங்க. 2 கடையுமே வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு புரியவே இல்ல. இங்கேயும் ஜுவல்லரி வைக்கிறேன், அங்கேயும் ஜுவல்லரி எல்லாத்தையும் வாங்கிட்டேன்ட்டு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்களா? இல்ல எதுக்கு வாங்குறாங்க? எதுக்கு என்ன பண்றாங்க? ஒண்ணுத்த மேனேஜ் பண்ணணும். அப்படி இல்லன்னா உலகம் ஃபுல்லா சரவணா ஸ்டோர் தெரியணும்னு நெனைக்கிறாங்களா? என்ன கதைன்னே புரிய மாட்டேங்குதே! இதெல்லாம் பார்க்கும்போது. அதுவும் இல்லாம சரி அப்படின்னாலுமே வேற ஏதாவது போட்டுருக்கலாம். இ இ இந்த கடையே ஓகே. அந்த அதுவும் இல்லாம இந்த சைடு கஸ்டமரே கிடையாது. அந்த உள்ள இருக்க கடைக்கு நாங்க போய் சும்மா வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஃபுல்லாவே. யாருமே இல்ல. அந்த கடைனா கூட ஒரு கஸ்டமர்ஸ் கொஞ்சம் இருக்காங்க. மெயின்ல வந்து புதுசு அப்படின்னு. இது ஏதோ பழைய பில்டிங் மாரி ஆக்கி வச்சுட்டான். பட் இதுவுமே இதுவா தான் இருக்கு. இங்க என்ன பண்றாங்க, கீழ ஃபர்னிச்சர்லாம் வச்சிருந்தாங்கல்ல, அதுதான் இந்த இடத்துல ஃபுல்லா இருக்கு. அதுவும் இல்லாம நாங்க இன்னொரு விஷயம் யோசிக்கல. 2மே சேம் கடை. அவன் தனித்தனியா வச்சிருக்கான். அப்போ 2 ப்ராடக்ட்டுமே சேமா தானே இருக்கும். அத நாங்க யோசிக்கவே இல்ல. அவருமே வந்து எடுத்துட்டு வந்து எங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சுட்டாரு. எங்களுக்கு காண்டாயிடுச்சு. "அந்த கடையில இருந்தது அப்படிதான்டா நீ வச்சிருக்க. இத வேற எடுத்துட்டு வரேன்னு வேற போயிட்டு இவ்ளோ நேரம் எங்கள வெயிட் பண்ண வச்சுட்டீங்க" அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவுமே இல்லாம பாவம் இன்னொரு விஷயம் சொல்லிர்ணும். நம்ம கேட்ட உடனே வந்து நமக்காக ஓடி போய் எடுத்துட்டு வந்தவங்களலாம் வந்து நம்ம பாராட்டணும். அதுவும் இல்லாம இங்க வந்து கொலுசு இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப லேயர் அப்படியே லைட்டா இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால அங்க அது எல்லாமே இருந்துச்சு. அதுவும் இல்லாம நம்ம வாங்குறதுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு அது கால்ல நிக்கவும் நிக்காது. எதுக்கு அத வேற வாங்கி நம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அருந்துரும். அத வேற திருப்பி எடுத்துட்டு வந்து வித்து இது பண்ணிக்கிட்டு. இதெல்லாம் வந்து செயின் செட்டு. அந்த செயின் செட்லயே வந்து சில்வர் தான் இது எல்லாமே. அந்த சில்வர்லயே வந்து ஃபுல்லாவே கோல்டுல வந்து அந்த கோட்டிங் மாரி குடுத்துருக்காங்க. அப்படி குடுத்தாலுமே வந்து இது எவ்வளோ ஒரு 5000, 8000 அந்த ரேஞ்ச்ல வந்து விக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஐடியா நான் என்ன சொல்லுவேன்னா, அ கோல்ட வந்து நெறைய பேர் வந்து இந்த கவரிங் மாதிரி வாங்குறீங்க. அதெல்லாம் வாங்குறதுக்கு பதிலா இந்த சில்வர் கோட்டிங் கூட வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் வந்து இத நீங்க வித்தா கூட ஏதாவது அமௌண்ட் ஆச்சும் வரும் உங்களுக்கு. பட் அது மாதிரி வந்து இந்த கவரிங் மாதிரி வாங்குறது நோ யூஸ். அத வந்து நீங்க எதுவுமே பண்ண முடியாது. உங்களோட மணி தான் போகும். நெறைய பேர் வந்து அப்படியே ஃபேஷனா வாங்கிட்டு இருக்கீங்க. அதோட ரேட்டுமே வந்து ரொம்ப ஹையா இருக்கு. ஸோ, அது எல்லாமே நீங்க பார்த்து பண்ணுங்க.
அதனால இது எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நான் வந்து இதுவரைக்கும் செட்லாம் அவ்வளவா போட மாட்டேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல. ஸோ அத பத்திலாம் எனக்கு தெரியல அவ்வளவா. தென் வந்து அந்த செயின் தான் அப்படியே இங்கேயுமே இருந்துச்சு. இவ்ளோ லாங் செயின வச்சு நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது அது அவுந்து போயிடும். இன்னொன்னு இவங்க நியூ விதமா ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஹிப்ல மாட்டுற கொடியே வந்து ரொம்ப மெலிசா அப்படின்ட்டு. நாங்க வந்து கொலுசு வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அதுவுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு கீழ இருந்தது தான் ரொம்ப புடிச்சுது. உங்களுக்கு வந்து எது புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்ல வந்திருக்கு கொலுசு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அதுவும் இல்லாம இந்த அண்ணா ரொம்ப நல்லவரா இருந்தாரு. அவரே சொல்லிட்டாரு, "இதெல்லாம் வாங்குறது வேஸ்ட்டு தான்ம்மா. ஏன்னா வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் வந்து கால்ல வந்து கொஞ்சம் லூஸா இருக்க மாரி இருக்கும். இதெல்லாம் நம்ம ரெகுலராலாம் போடவே முடியாது. நீ வெளிய போம்போது போட்டுட்டு வீட்டுக்கு வந்து அவுத்து வச்சுடணும்." நெறைய பேர் வந்து இப்போ ரீசென்ட்டா வந்து பிரேஸ்லெட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் வருது. அத பார்த்துருப்பீங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் வந்து செட் ஆக மாட்டேங்குது மீன்ஸ் நிக்க மாட்டேங்குது. ரொம்ப லூஸா அப்படியே அவுந்து விழுந்துருது. தென் வந்து இந்த குழந்தைங்களுக்கு கிளிப்பு, சீப்பு இது எல்லாமே வந்து வித்துட்டுருந்தாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. இதெல்லாம் வந்து செய்றவங்க, தென் வந்து டிசைன் பண்றவங்க இவங்களெல்லாம் வந்து நம்ம பாராட்டியே ஆவணும். அடுத்து வேற என்ன பண்றது? அந்த கடையிலுமே இல்ல. அடுத்து இன்னொரு கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்லிப்பர்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு ஸ்லிப்பர் ஷாப்புக்கு வந்துட்டோம். ஸ்லிப்பர் ஷாப்புக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்லிப்பர் கடையில வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஃபைனலா வந்து நெறைய ஸ்லிப்பர்ஸ் வச்சிருந்தாங்க. நெறைய கலெக்ஷன் வச்சிருந்தாங்க. ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டோம். தென் வந்து ப்ராடக்ட் ஷாப் போயிருந்தோம். ப்ராடக்ட் ஷாப்லயுமே வந்து அவங்க நெறைய எங்களுக்கு ப்ராடக்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இது என்னன்னு தெரியல. நியூவா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நம்ம சரவணா ஸ்டோர் உள்ள போய் நம்ம தேவையானத வாங்கிட்டு வரதுக்கு பதிலா இங்கேயே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து இந்த ஷாப்லயே வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க ஆரம்பிச்சுட்டோம். நெறைய ப்ராடக்ட் வச்சிருந்தாங்க. ஆனா இதுல ஹைலைட்டே என்னன்னா, ஒரே ஒரு பூமர் மாதிரி வச்சிருந்தாங்க. சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்குனா, ₹25 தான். அதுல என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நெயில் பாலிஷ் ஒண்ணு 99ன்ற மாதிரி நெறைய காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து இங்க வித்திருந்தாங்க. அவங்க வச்சிருக்கிறது ஒண்ணும் பெருசில்ல. பட் வந்து அவங்க சஜெஸ்ட் பண்றது வந்து நல்லா இருக்கு. எனக்கு வந்து இந்த பியூட்டிஷியன்லாம் பண்றாங்கல்ல, அவங்க ஃபேஸுமே வந்து ரொம்ப கிளியரா இதுவா வச்சிருக்காங்க. அது எப்படி வச்சிருக்காங்கன்றது வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. நீங்க யாராவது பியூட்டிஷியனா இருந்தீங்கன்னா, அப்படி இல்ல இது மாதிரி ப்ராடக்ட் ஷாப்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தான் வந்து பெர்ஃபெக்ட்டா தெரியுது. ரொம்ப இதுவா சொல்றாங்க. அவங்க ஸ்கின்னுமே வந்து கிளியர்டா இருக்கு. அதனால வந்து கேட்குறேன். நாங்க வந்து நெறைய ப்ராடக்ட் பார்த்துருந்தோம். அதுவும் இல்லாம இந்த கடையில இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாமே வந்து சாம்பிள் வச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு வாங்கிக்கலாம். இப்ப வந்து நார்மலா இது ரெகுலரா நம்ம யூஸ் பண்றோம்னா, நம்ம போய் எடுத்துட்டு வந்துருவோம். நம்ம நியூவா ஒண்ணு ட்ரை பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம அத எடுத்துட்டு வர முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து தேட ஆரம்பிப்போம். ஸோ வந்து எனக்கு இந்த நெயில் பாலிஷ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவே வந்து சரவணா ஸ்டோரா இருந்தா ஒரு ஒரு நெயில்லயும் நான் கலர் அடிச்சு அப்படியே என்ஜாய் பண்ணியிருப்பேன். பட் வந்து என்னால அப்படி பண்ண முடியல. அதனால வந்து இவங்க எல்லாருமே பக்கத்துலயே நின்னுட்டுருந்தாங்க. சரி ஓகே. இருந்தா என்ன நம்ம வேற பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். தென் வந்து இந்த ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்ன்னு வந்து அவங்க சஜெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையுமே வந்து எனக்கு இருந்த டவுட் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிக்கிட்டேன். அவங்க அதையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நெறைய பேர்லாம் வந்து நமக்காக சொல்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்க ஃபேஸ்க்கு இது நல்லாருக்கும், அது நல்லாருக்கும் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. இவங்க அது மாரிலாம் இல்ல. இது நல்லாருக்கும், இது நல்லா இல்ல அப்படின்றத வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொல்லி முடிச்சுட்டாங்க. எனக்கு வந்து கேட்கறதுக்கே வந்து ஒரே பரவால்ல. நெறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. இவங்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியா வந்து அவங்க சொன்னதே எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து அவங்க கிட்ட இருந்து நாங்க ஒரு 2 ப்ராடக்ட் வாங்கிட்டோம். அதுவும் இல்லாம அவங்க ஆஃபர்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி ஓகே ஆஃபர்லாம் இருக்கா? அப்ப எல்லாத்தையும் வந்து வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ப்ராடக்ட்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டா இருக்கும். அது எனக்கு தெரியும். பட் வந்து ஸ்கின் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாம இருந்தா நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் நாஸ்தி ஆயிடும். அதுக்காக வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும்.
அதனால நானுமே என்ன பண்ணிட்டேன், ப்ரொடெக்ஷன் நமக்கு முக்கியம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே ரொம்ப நன்றிகள்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இந்த ப்ராடக்ட் ஓகே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட்ட வாங்கி பில் போட ஆரம்பிச்சுட்டோம். பில்லு போட்டு ஒரு வழியா வந்து இந்த பில் பேக் வந்து ₹10ன்ற மாரி சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி நானி. பில்லு மேல பில்லு போடு அப்படின்ட்டு நாங்க வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இது 2த்தையும் எடுத்துட்டு எங்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, லலிதா ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கோம். சரி ஓகே இங்கேயும் கீ செயின் இருக்கா இல்லையா நம்ம கேட்டே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லலிதா ஜுவல்லரிக்கு வந்தோம். லலிதா ஜுவல்லரிக்கு வந்துட்டு நான் வந்து கீழ பார்க்கிங் பண்ண உடனே மேல போய் அவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டே கேட்டுட்டேன். இது மாதிரி வந்து கீ செயின் இருக்கா? அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டேன். அவரு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆக்சுவலி அவங்க கீ செயின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஹிப்ல போடுவாங்க தெரியுமா? சாவி கொத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அததான் வந்து இவங்கலாம் வந்து சாவி கீ அந்த கொத்த வந்து செயினுன்னு மாத்திக்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்து இருக்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஃப்ட்ல தான் வருவேன்னு சொல்லிட்டு போய் லிஃப்ட் ஆன் பண்ணிட்டேன். லிஃப்ட் ஆன் பண்ணி நின்னுட்டு அவங்க வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தானே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எதுக்கு லிஃப்ட் நீங்க யோசிப்பீங்க. வந்ததுக்கு லிஃப்ட்லயாவது போவோம். எதுக்கு நம்ம கிட்ட இருக்க கொஞ்சம் எனர்ஜிய நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் ஆன் பண்ணிட்டு தான் நாங்க லிஃப்ட்ல தான் ஏறுனோம். நமக்கே கொஞ்சூண்டு எனர்ஜி இருக்கும் போல. அந்த எனர்ஜியுமே வந்து நம்ம நடந்து நடந்து போயிடுச்சு. அப்புறம் உள்ள போய் சொன்னோம். இந்த மாதிரி கீ செயின் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அவங்களுமே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே காட்டுங்க, ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போனோம். போனா வந்து சாவி கொத்த எடுத்து காட்டுறான். "யாரு சாமி நீ?" அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. என்ன கீச்செயின் கேட்குறீங்க? இந்த மாதிரி பைக் கீக்கு போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டோம். "அதெல்லாம் இங்க இல்லையே" அப்படின்னோம். "யாரு சாமி நீ? இருக்குன்னு சொன்னனால தான் நாங்க மேல ஏறியே வந்தோம். இல்ல நாங்க எதுக்கு மேல வரணும்?" அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. செம்ம காண்டாயிடுச்சு. இதுல வேற கொஞ்ச நேரம் வேற எங்கள உட்கார வச்சுட்டான். உட்கார வச்சு வேற அந்த கீ செயினுக்கு இது பண்ணான். எங்க கம்மல்ஸ்லாம் கொஞ்சம் அழகா இருந்தது. அந்த ஸ்டட் மாரி குட்டி குட்டியா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லலிதா ஜுவல்லரில இது. உங்களுக்கு வந்து ஏதாச்சு கம்மல்ஸு இல்ல ஏதாச்சும் வந்து ட்ரை பண்ணணும், மாடலா வேணும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து பாருங்க. ஆனா இங்க வந்து நெறைய விஷயங்கள் இருக்காது. அதுவும் எனக்கு தெரியும். ஸோ நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நானுமே ஒரு வாட்டி வந்து ஒரு டிசைன் எடுத்துட்டு வந்துட்டு தேடுன்னு தேடினேன். அவங்களே மாடலா வச்சிருப்பாங்க. அத வேணா நம்ம எடுத்துக்கணுமே தவிர, நம்ம எதிர்பார்க்கிறது அவங்க கிட்ட இருக்காது. அதனால வந்து நீங்க நீங்க ஒரு மாரி செய்வீங்க. அது தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். செம்ம காண்டாயிட்டு அந்த ஷாப்ப விட்டு நாங்க திருப்பி இறங்கி வந்துட்டோம். இறங்கி வந்துட்டு சரி அடுத்து எங்க போவோம் அப்படின்னு பார்த்தா ஜிஆர்டி. ஜிஆர்டிலயுமே வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டே கேட்டுக்கிட்டோம். இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி இங்க இருக்காம். அப்ப நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுவும் இல்லாம மகாவீர் ஜெயந்தி இன்னைக்கு. ஸோ வந்து சேரு கடை எங்கேயுமே இருக்காது. நம்ம இது மாதிரி கடையில தான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பட்சத்துல நாங்க இருந்துட்டோம். அதனால வந்து இது மாதிரி பெரிய பெரிய ஷாப்புக்கு தான் போணும். போனா தான் ஓப்பன்ல இருக்கும் அப்படின்ட்டு. இங்க வந்து பார்த்தா லிஃப்ட் வரவே இல்ல. ரொம்ப நேரம் ஆகுது. சரி ஓகே நம்ம நடந்தே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக ஆரம்பிச்சுட்டேன். அதுவும் இல்லாம பின்னாடி நின்னுட்டு இருந்த ஆன்ட்டி வந்து என் கூட 6th படிச்ச ஒரு பொண்ணோட அம்மா. அவங்க ஸ்கூலுக்குலாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து அவங்கள பார்க்கும்போது அந்த ஆன்ட்டி அப்படியே தான் இருந்தாங்க. எந்த மாற்றமும் இல்லை. அவங்க அவங்க வந்து கொஞ்சம் ஒல்லியும் ஆவல, குண்டும் ஆவல அப்படியே தான் இருக்காங்க. எப்படின்னு தெரியல. ஏதாவது சாப்பிடுறாங்க போல. நான் அவங்கள பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன். ஏதாவது கேட்டுற கிட்டுற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியா அந்த கடைக்கு போயிட்டு, அந்த கடையிலுமே போய் இது மாதிரி கீ செயின் வேணும். நாங்க ஒரு விஷயம் மறந்துட்டோம். எந்த கடைக்கு போனாலுமே நார்மலா என்ன இருக்கோ அதே தான் வச்சிருக்காங்க எல்லாருமே. இப்போ செருப்பு கடைக்கு போனா எல்லா செருப்பு கடையிலயும் ஒரே டிசைனு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஜுவல்லரி கடையில மட்டும் எல்லா கடையிலுமே ஒரே டிசைன் இருக்கு. எப்படின்னு தெரியல. ஒரே ஆச்சாரியார் செய்வாரா? இல்ல இல்ல பிரிண்ட்ல வச்சு இது வருதா? அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க வந்து கீ செயினா இந்த சைடு வாங்க, அந்த சைடு வாங்கன்னு ஒரு ஒரு சைடு நம்மள கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போயிட்டு நம்ம உசுர எடுத்துக்கிட்டு இருக்கா.
சரி, ஓகே. ஆனா வந்து இது மாதிரி இந்த ஜுவல்லரி கடைலாம் வந்து இது பண்றாங்க. சரவணா ஸ்டோர்லாம் வந்து புருஷோகத்துல இருக்கிறதுலாம் அப்படியே பாடியில இருக்கிறதுலாம் வந்து நம்ம ஏதோ இது பண் ஒரு மாதிரி நம்மள பிஹேவ் பண்ற மாதிரி சீன் போடுவோங்க. இவங்களே பரவால்ல ஒர்க்கர்ஸு. அந்த ஒர்க்கர்ஸுக்குலாம் என்ன பிரச்சனைன்னே தெரியாது. அப்படி இருப்பாங்க. ஒரு வழியா வந்து அதே கீ செயின இங்க வச்சிருக்கீங்க. எதுக்கு இத வேற நம்ம பார்த்துக்கிட்டு, நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கே கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். வீட்டுக்கு கிளம்பி வேற என்ன பண்றது? கடைசியில எதுவுமே நம்ம நினைத்தது நடக்கவில்லை அப்படின்னு ஒரு சோகத்துல வந்து எங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி போனோம். போகும்போது வந்து காஃபி கடை இருந்துச்சு. பட் இருந்தாலும் நாங்க காஃபி குடுக்குற மைண்ட் செட்ல இல்ல. நாங்க வந்து டிப்ரஷன்ல இருந்தோம். அதனால வந்து கடைசியில வீட்டு பக்கத்துலயே நெறைய கடையில போய் கேட்டு பார்த்தோம். அந்த கடையிலயுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே. நம்ம வேற என்ன பண்றது? மார்க்கெட் சைடு வந்துட்டோம். மார்க்கெட்ல வந்துட்டு அப்படியே சும்மா வீட்டுக்கு வரதுக்கு ஒரு பானிபூரிய போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்கிட்ட பானிபூரி சாப்பிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டேன். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ